வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முஸ்லிம் அல்லாதவர்களின் உணர்வுகளையும் பிரதமர் பாதுகாக்க வேண்டும். உணர்ச்சிகரமான விவகாரங்களில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களின் உணர்வுகளையும் பாதுகாப்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் கடமைப்பட்டுள்ளார் என்று ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ தெங் சாங் கிம் கேட்டுக் கொண்டார். நாட்டின் பிரதமர் என்ற முறையில் முஸ்லிம்களின் உணர்வுகளை பாதுகாப்பதற்கு எந்த அளவிற்கு கடமைப்பட்டுள்ளாரோ அதேபோன்று முஸ்லிம் அல்லாதவர்களின் உணர்வுகளையும் பாதுகாப்பதற்கு டத்தோஸ்ரீ அன்வார் கடமைப்பட்டுள்ளார் என்று டத்தோ தெங் குறிப்பிட்டார். முஸ்லிம்களின் உணர்வுகளை பாதுகாப்பதோடு முஸ்லிம் அல்லாத சமூகத்தின் உணர்வுகளையும் புறக்கணிக்க வேண்டாம் என்றும் அன்வாருக்கு தெங் சாம் கிம் வலியுறுத்தினார். அன்வார் சிறையில் இருந்தபோது அவருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை எதிர்த்து தங்களின் பாதுகாப்புக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு தரப்பை சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அவ்வாறு கலந்து கொண்டவர்கள் முஸ்லிம்கள் மட்டும் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பதை டத்தோஸ்ரீ அன்வார் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெங் சாம் கிம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஹலால் சான்றிதழ் விவகாரம் தொடர்பில் த்ரேசா கோக்கை நேற்று சிரம்பானில் பகிரங்கமாக கண்டித்த டத்தோஸ்ரீ அன்வார், த்ரேசா கோக்கின் அறிக்கை பக்கத்தான் ஹரப்பான் நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் விற்பனை செய்யாத அனைத்து உணவகங்களும் உணவு தயாரிப்பு நிறுவனங்களும் ஹலால் சான்றிதழை கொண்டிருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்காவான ஜாக்கிம் பரிந்துரை செய்துள்ளது. எனினும் ஜாக்கிமின் இந்த பரிந்துரை அமல்படுத்தப்படுமானால் சிறு வியாபாரிகளுக்கும் உணவக உரிமையாளர்களுக்கும் பெரும் சுமையாக அமைந்துவிடும் என்பதுடன் நிர்வாக செலவுகள் அதிகரிக்கும் என்று த்ரேசா கோக் கருத்து தெரிவித்திருந்தார். ஜோஹர் பங்குனான் சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தின் சுங்கத்துறை குடிநுழைவு மற்றும் நோய் தடுப்பு சோதனை சாவடியில் குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவருடன் வாய் தகராற்றில் ஈடுபட்டதற்காக சிங்கப்பூரைச் சேர்ந்த மாது ஒருவர் 7 நாட்களுக்கு குடிநுழைவு காவலில் வைக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை விசாரிக்க மலேசிய குடிநுழைவுத்துறை சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குநர் தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜுசோ தெரிவித்துள்ளார். அந்த குடிநுழைவு சோதனை சாவடியில் உண்மையிலேயே என்ன நடந்தது, அந்த சிங்கப்பூர் மாது செய்த குற்றம் யாது, கடமையில் இருந்த குடிநுழைவு அதிகாரி நடப்பு விதிமுறைகளை பின்பற்றினாரா முதலிய விவரங்கள் ஆராயப்படும் என்று டத்தோ ருஸ்லின் குறிப்பிட்டார். தனது 10 வயது மகளை கார் ஓட்டுவதற்கு அனுமதித்த குற்றத்திற்காக மாது ஒருவருக்கு சிரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 700 வெள்ளி அபராதம் விதித்தது. 42 வயதுடைய அந்த மாது தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவருக்கு மேஜிஸ்ட்ரேட் மர்லிசா மொஹமட் ஃபாமி அபராத தொகையை விதித்தார். அபராத தொகையை செலுத்தவில்லை என்றால் 7 நாள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக மேஜிஸ்ட்ரேட் மர்லிசா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி இரவு 9 மணியளவில் சிரம்பன், தமன் அரோவனா, ஜலன் அரோவனா 2 அண்டை வீட்டைச் சேர்ந்த சிறுவனை அழைத்துக் கொண்டு அந்த 10 வயது சிறுவன் டொயோட்டா கொரோலா காரில் வலம் வந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அந்த சிறுவன் காரை செலுத்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து அந்த சிறுவனின் பெற்றோரை போலீசார் தேடத் தொடங்கினர். பினாங்கு மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சொக்சோ போலி இழப்பீடு கோரிக்கை தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு மலேசிய மருத்துவர் சங்கம் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவை மோசடி செய்யும் வகையில் மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் இச்சம்பவம் குறித்து மலேசிய மருத்துவர் சங்கம் கவலை அடைவதாக அதன் புதிய தலைவர் டாக்டர் கல்விண்டர் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் தாங்கள் கொண்டுள்ள தொழில் நன்னெறியை மீறி இதுபோன்ற மோசடிகளில் ஈடுபடும் செயல்களை மலேசிய மருத்துவர் சங்கம் கடுமையாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். இவ்விவகாரத்தில் முழுமையாக விசாரணை தேவை என்று டாக்டர் கல்விண்டர் சிங் வலியுறுத்தியுள்ளார். சொக்சோ இழப்பீட்டு கோரிக்கை மோசடி தொடர்பில் பினாங்கைச் சேர்ந்த 5 மருத்துவர்களையும் இதர 30 பேரையும் SPRM கைது செய்தது. இவ்விவகாரத்தில் முழுமையாக விசாரணை தேவை என்று டாக்டர் கல்விண்டர் சிங் வலியுறுத்தியுள்ளார். சொக்சோ இழப்பீட்டு கோரிக்கை மோசடி தொடர்பில் பினாங்கைச் சேர்ந்த 5 மருத்துவர்களையும் இதர 30 பேரையும்
SPRM கைது செய்துள்ளது. ஷாலாம் செக்ஷன் U15 உள்ள கட்டுமான தளத்தில் கால்வாயை தோண்டும் பணியில் ஈடுபட்ட 2 வங்காளதேச தொழிலாளர்கள் மண் சரிந்து உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை 10:20 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புக்கிட் ஜெலுத்தோங் தீயணைப்பு மீட்புப் படை நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் கால்வாயில் மண்ணோடு மண்ணாக புதையுண்ட 30 மற்றும் 25 வயதுடைய அந்த வங்காளதேச தொழிலாளர்களின் உடல்களை மீட்டனர். சதுர வடிவமைப்பை கொண்ட கல்வர்ட் யூபாக்ஸ் கான்கிரீட் கால்வாய் கட்டமைப்பை இறக்குவதற்கு தோண்டப்பட்ட ஆழமான குழியில் அவ்விரு தொழிலாளர்களும் மண் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தபோது திடீரென்று மண் சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈப்போவில் கடந்த மாதம் ஒரு வீட்டில் சிமெண்ட் தரையிலிருந்து குழந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது தொடர்பில் போலீசார் அனைத்துலக போலீசான இன்டர்போல் உதவியை நாடவிருக்கிறது. அந்த குழந்தையின் சடலத்தை புதைத்ததாக நம்பப்படும் ஓர் இந்தோனேசிய மாதுவை தேடி கண்டுபிடிப்பதற்கு அனைத்துலக போலீசாரின் உதவி நாடப்படும் என்று பெரா மாநில போலீஸ் தலைவர் அசிசி மட் அரிஸ் தெரிவித்தார். அந்த வீட்டில் ஆக கடைசியாக வாடகைக்கு இருந்தவர் அந்த இந்தோனேசிய மாது என்று அடையாளம் கூறப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு அந்த வீட்டில் முன்புறம் கார் நிறுத்தும் இடத்தில் சிமெண்ட் தரையை உடைத்த குத்தகை தொழிலாளர் ஒருவர் அந்த குழந்தையின் சடலத்தை கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். கடந்த வாரம் சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்ட கோலாலம்பூர் கப்போங்கில் உள்ள ஒரு PPR வீடமைப்பு பகுதியில் கார் நிறுத்தும் இடத்தில் ஆடவரை கத்தியால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் காய்கறி விநியோகிப்பாளர் ஒருவர் இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 28 வயதுடைய ஒன் கெயின் ஃபெய் என்ற அந்த நபர் நீதிபதி டாக்டர் அஸ்ருல் அப்துல்லா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கார் நிறுத்தும் இடத்தில் குறுக்கீடு செய்ததாக கூறப்படும் காய்கறி விநியோகிப்பாளரின் அராஜக போக்கை தட்டி கேட்க முற்பட்ட 24 வயது முகமது ஐடியல் ஜுல்ஹில்மி என்பவரை நீண்ட கத்தியினால் வெட்டி காயப்படுத்தியதாக அந்த ஆடவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் சந்தூல் மாவட்டத்திற்கு உட்பட்ட புக்கான் கப்போங்கில் அந்த காய்கறி விநியோகிப்பாளர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 326வது பிரிவின் கீழ் அந்த காய்கறி வியாபாரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.